பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். காலை வேளையிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். கடந்த வாரத்திலே வாய் என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டோம். இன்றைக்கு நாவு என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் என்ன செய்ய போகிறோம்? பகிர்ந்து கொள்ள போகிறோம். கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, ஒரு கர்த்தருடைய பிள்ளையுடைய நாவு எப்போதும் எப்படி செயல்பட வேண்டும்? ஒரு ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளை தன்னுடைய நாவை எப்படி பயன்படுத்த வேண்டும், எப்படி பயன்படுத்தக்கூடாது என்பதை முதலாவது என்ன செய்ய வேண்டும்? தெரிந்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, மறுபடியுமாக சொல்லுகிறேன், ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களுடைய நாவை எப்படி பயன்படுத்த வேண்டும், தங்களுடைய நாவை எப்படி பயன்படுத்த கூடாது என்பதை தெரிந்திருக்க வேண்டும். ரட்சிக்கப்படாத உலக மக்கள் ஒரு பழமொழி சொல்லுவார்கள், எலும்பில்லாத நாவு எப்படி பேசும்? சொல்லுங்க சொல்லுங்க, எப்படினாலும் பேசும். நேத்து தாங்க அப்படி சொன்னீங்க, இன்னைக்கு இப்படி சொல்றீங்க. எலும்பில்லாத நாக்கு எப்படினாலும் என்ன செய்யும்? பேசும். நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்கள் இப்படியாப்பட்ட உலக பழமொழிகளை என்ன செய்யக்கூடாது? சார்ந்து கொள்ளக்கூடாது. அதற்கு மாறாக கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை என்ன செய்ய வேண்டும்? சார்ந்து கொள்ள வேண்டும். எந்த பிள்ளை கர்த்தருடைய வசனத்தை கைக்கொள்வதற்கு முயற்சிக்கிறதோ, எந்த பிள்ளை கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்வதற்கு முயற்சிக்கிறதோ, அந்த பிள்ளையினாலே தன்னுடைய நாவை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே என்ன செய்ய முடியும்? கொண்டு வர முடியும். கொண்டு வர முடியும். நாவு அடங்காததுதான், நாவு நெருப்பு உள்ளதுதான், நாவு கீழ்ப்படியாததான், நாவு முரண்பாடான காரியங்களை பேசக்கூடியதுதான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நாவை கட்டுப்படுத்தும். கர்த்தருடைய வார்த்தை நாவை கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை பெற்றது, ஆற்றல் பெற்றது என்பதை என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். யாக்கோபு புஸ்தகத்திலே யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்லுகிறான், நாவை அடக்க ஒருவனாலும் கூடாது. யாக்கோபே சொல்லிட்டாருங்க, நாவை அடக்க ஒருவராலும் கூடாது. என்ன அர்த்தம்? யாரும் நாக்கை என்ன செய்ய முடியாது? அடக்க முடியாதுன்னு சொல்லிட்டாருங்க. அதனால எப்படிங்க நாவை அடக்க முடியும்? அதனாலதான் என் நாவை என்ன செய்ய முடியல? அடக்க முடியல. அதனாலதான் நான் என்ன தோன்றதோ அதெல்லாம் என் நாவலை வச்சு பேசுறேன். இல்ல கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, அப்போஸ்தலனாகிய யாக்கோபு என்ன அர்த்தத்தில் சொல்லி இருக்கிறார் என்றால், கர்த்தர் இல்லாமல், கர்த்தருடைய வார்த்தை இல்லாமல், வசனம் இல்லாமல் நாவை அடக்க ஒருவனாலும் கூடாது. அதுதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம், அந்த வசனத்தினுடைய அர்த்தம். நீங்கள் மேலோட்டமாய் வசனத்தை கவனித்தால், மன போராட்டத்தில் வசனத்தை கவனித்தால், வசனத்துக்குள்ளே இருக்கிற ஆவிக்குரிய அர்த்தங்கள் புரியாது. ஆகிய ஆழமாக என்ன செய்ய வேண்டும்? வசனத்தை கவனிக்க வேண்டும். வசனத்தை ஊடுருவி பார்க்கிற ஒரு வெளிச்சத்தை என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, எப்போது நீங்கள் உலக காரியத்திலும் உங்களுக்கு அடுத்த காரியத்திலும் கவனம் செலுத்தி விட்டு ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஆலயத்தில் வந்து நீங்கள் வேதத்தை திறந்து வசனத்தை கவனித்தால் உங்களுக்கு ஆவிக்குரிய அர்த்தங்கள் புரியாது. எப்போதும் வேத புஸ்தகத்தோடு பழகுகிற, நாமே வேத வார்த்தையோடு பழகுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள என்ன செய்ய வேண்டும்? தொடர்ந்து வர வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, ஆகையால் தனிப்பட்ட முறையிலே நாமே ஒருவராலும் அடக்க முடியாது. கர்த்தர் இல்லாமல், கர்த்தருடைய வார்த்தை இல்லாமல் நாமே அடக்க முடியாது. தேவனோடு இணைந்து கொண்டால், கர்த்தருடைய பிள்ளை என்பதை உறுதிப்படுத்தினால், கர்த்தருடைய வார்த்தையை கையாண்டால், கர்த்தருடைய வசனத்தை கையாண்டால், இந்த எலும்பில்லாத நாக்கை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள என்ன செய்து விடலாம்? கொண்டு வந்து விடலாம்.
ஏற்றுக்கொள்றவங்க மாத்திரம் கையை வட்டி ஒரு ஆமை சொல்லுங்களேன். ஏற்றுக்கொள்றவங்க மாத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் தங்கள் நாவை எப்படி ஆசீர்வாதமாய் பயன்படுத்த வேண்டும், நன்மைக்கு ஏதுவாய் நாவை எப்படி பயன்படுத்த வேண்டும், நாவை எப்படி பிரயோஜனமாக பயன்படுத்த வேண்டும், ஆசீர்வாதமாய் எப்படி பயன்படுத்த வேண்டும், பிரயோஜனமாக எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை வேதம் போதிக்கிறது. கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, அதை முதலாவது என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்கள் ஒரு விஷயத்தை முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் எனக்கு இந்த நாவை ஆசீர்வாதத்திற்காக என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? கர்த்தர் இந்த நாவை எனக்கு ஜீவனுக்காக என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? கர்த்தர் இந்த நாவை எனக்கு முன்னேற்றத்தின் பாதையை கண்டுபிடிப்பதற்காக என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? ஆகையால் என்னுடைய நாவு அது பிரயோஜனமான நாவு. ஆகையால் என்னுடைய நாவு பிரயோஜனம் இல்லாத நாவு அல்ல. ஆகையால் என்னுடைய நாவை பிரயோஜனமாக பயன்படுத்துவேன். ஆகையால் என்னுடைய நாவை நான் பிரயோஜனம் இல்லாமல் பயன்படுத்த மாட்டேன். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க போறீங்க? ஏன் இப்படிலாம் கேட்கறது தெரியுமா? இந்த வருஷத்தை என்ன செய்ய போறோம்? முடிக்க போறோம். பாருங்க, இன்னும் பாருங்க, நாவோடைய கட்டுப்பாட்டுல நீங்க போக கூடாது. உங்க கட்டுப்பாட்டுல தான் நாவை என்ன செய்யணும்? இருக்கணும். உங்க இஷ்டத்துக்கு பரிசுத்த ஆவியானவரை வளைக்க கூடாது. பரிசுத்த ஆவியான உங்க நாவை எப்படி வளைக்கிறாரோ அப்படி உங்க நாவை நீங்க என்ன செய்யணும்? விட்டு கொடுக்கணும். பதறி நாட்களை பேசிட்டங்க, கம்பால நாட்களை என்ன செய்யணும்? 4 போடு என்ன செய்யணும்? போடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நாவை உங்களுக்கு எனக்கும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். பிரயோஜனமாக கொடுத்திருக்கிறார். பிரயோஜனமான காரியங்களை பேசவும், அப்படி பிரயோஜனமான காரியங்களை இதன் மூலமாக செய்ய கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, தொடர்ந்து வசனத்துக்குள்ள போவோமா? தொடர்ந்து நீதிமொழிகளுக்குள்ள வந்திருக்கேன். நீதிமொழிகள் புஸ்தகம் 18வது அதிகாரம் 21வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுவோம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். பாருங்க, மரணமும் ஜீவனமும் எங்க இருக்குது? நல்லா சொல்லுங்க. என்ன அதிகாரத்துல? நாவுல இருக்கு. நீ வாழ்வதும் இல்லைன்னா நீ வீழ்வதும் உன் நாக்குல வைக்கிற வார்த்தையில இருக்கு. நீ வெற்றி அடைவதும் நீ தோல்வி அடைவதும் உன் நாக்குல வைக்கிற வார்த்தையில இருக்கு. நீ ஆசீர்வதிக்கப்படுவதும் இல்லை என்றால் ஆசீர்வதிக்கப்படாமல் போவதும் உன் நாக்குல இருக்கிற வார்த்தையில இருக்கு. நீ நிறைவுபடுவதும் இல்லை என்றால் குறைவை சந்திப்பதும் உன் நாவல நீ வைக்க வேண்டிய நாக்கில இருக்கு. அதனால உன் நாக்கில நீ என்ன வார்த்தையை வைக்க போற என்பதை நீ தான் என்ன செய்யணும்? நிதானித்து தீர்மானம் எடுத்து பிரயோஜனமான வார்த்தைகளை மாத்திரம் நாவல வச்சு பழகணும். இத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? ஆண்டவர் பார்த்து அப்படி முரண்பாடான வார்த்தைகளை நாக்கில வைக்காம கொஞ்சம் உதவி செய்யட்டுமே, உதவி செய்ய மாட்டார். இதுதான் சத்தியம். இதுதான் சத்தியம். ஏனென்றால் எப்படி செயல்பட வேண்டும் என்ற சுயாதீனத்தை, சுய சித்தத்தை உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் என்ன செய்து விட்டார்? கொடுத்து விட்டார். உண்மை என்றவங்க கையை விட்டு ஆமென் சொல்லுங்களேன். நீங்களும் நானும் சுயாதீனத்தோடு படைக்கப்பட்டிருக்கிறோம். உங்களுக்கு எனக்கும் சுய சித்தம் இருக்கு. யாரும் போய் நெருப்புன்னு தெரியாம நெருப்பை போய் என்ன செய்ய மாட்டோம்? நாம தொட மாட்டோம். நெருப்பை போய் கிளச்சிக்கிட்டு இருக்க மாட்டோம். அப்படி வச்சா நெருப்பு சுற்றும், காயமாயிரும். அப்புறம் காயம் வடுவாயிரும் தெரியும். சுயசித்தம். ஆகையால் இந்த நாவை சுயசித்தத்தின்படி என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்த வேண்டும். சுயாதீனத்தின்படி என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்த வேண்டும். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், ரட்சிக்கப்படாத மக்களுக்கு கூட தெரியும். நல்ல வார்த்தைகள் இந்த நாவில் என்ன செய்ய வேண்டும்? வைக்க வேண்டும். வசனத்துக்குள்ள போறோம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஏங்க அங்க இருதயத்தின் அதிகாரத்தில் இருக்குன்னு சொல்லப்படல? ஏங்க மனதின் அதிகாரத்தில் இருக்குன்னு சொல்லப்படல? இல்லை என்றால் உடல்ல இருக்கிற உறுப்புகள் அவயங்கள் அந்த அதிகாரத்தில் இருக்கிறது என்று சொல்லப்படவில்லை. நாவு ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியமானது. நாவு தான் வாழ்க்கை என்ன செய்கிறது? தீர்மானிக்கிறது. நாவு என்றால் நாவில
ஆகையால் தான் நாவின் அதிகாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதன் வாழ்வதும் இல்லை என்றால் மனிதன் வீழ்வதும் அவருடைய நாவிலே வைக்கிற வார்த்தை. அதனால நாக்குல நீங்க என்ன வார்த்தை வைக்கிறீங்க என்பதை குறித்து மிகவும் ஜாக்கிரதையா இருங்கள், கவனமாக இருங்கள். கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே. இங்க பாருங்க, ஜீவன் என்ற வார்த்தை தான் நம்ம எல்லோரும் விரும்புகிற வார்த்தை. ஆனால் அங்கே ஜீவன் வராமல் மரணம் என்று வந்திருக்கிறது. தவறாக இங்கே வேதத்தில் என்ன செய்யப்படவில்லை, எழுதப்படவில்லை. ஏன் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது? ஏன் மரணம் என்று ஆரம்பிக்கிறது என்றால் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே. ஆதாமும் ஏவாளும் சர்ப்பத்தினுடைய பேச்சை கேட்டு என்றைக்கு கீழ்ப்படியாமல் போய் பாவத்தில் விழுந்தார்களோ, விழுந்த உடனே ஏதேன் தோட்டத்துக்குள்ளே என்ன வந்து விட்டது? மரணம். ஏதேன் தோட்டத்துக்குள்ளேயே மரணம் வந்து விட்டது. ஆதாம் ஏவாளுடைய இருதயத்துக்குள்ளே என்ன வந்து விட்டது? மரணம் வந்து விட்டதுனாலே ஆவியானவர் இங்கே முதலாவது மரணம் என்ற வார்த்தை என்ன செய்திருக்கிறார்? பயன்படுத்தி இருக்கிறார். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில். ஆகையால் உங்கள் வாயிலே உங்கள் நாவிலே மரணத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை வைக்க கூடாது. சில பேர் சொல்லுவாங்கல்ல, நான் சீக்கிரம் செத்து போயிருவேன். நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க, நீங்க வேணா பாருங்களேன், நான் சீக்கிரம் செத்து போயிருவேன் பாருங்க. இன்னும் சில பேர் பாருங்க, நாட்கள் என் பிள்ளை எல்லாம் உருப்படாதுங்க, அடுத்த பிள்ளை கூட உருப்பட்டுரும், என் பிள்ளை என்ன செய்யாது? உருப்படும். இதுல என்ன வார்த்தைகள்? மரணத்துக்கு ஏதுவான வார்த்தைகள், பொல்லாத வார்த்தைகள், முரண்பாடான வார்த்தைகள், தீமையான வார்த்தைகள், இவையெல்லாம் மரணத்துக்கு ஏதுவான வார்த்தைகள். மரணம் சம்பவிக்கக்கூடிய வார்த்தைகள் பேசினால் அது மரண வார்த்தைகள் என்று எடுத்துக்கொள்ளாதீர்கள். அது மாத்திரமல்ல, மரணத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிற வார்த்தைகள், தூசண வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், முரண்பாடான வார்த்தைகள், குழப்பமான வார்த்தைகள், அவிசுவாசமான வார்த்தைகள், இவைகள் எல்லாம் மரணத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிற வார்த்தைகள். அவைகளை நாவில வைக்க கூடாது, ஜீவ வார்த்தைகளை வைக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமஞ்சல போறீங்க? என்ன வார்த்தைகள்? ஜீவ, நல்ல வார்த்தைகள், சத்திய வார்த்தைகள், வெற்றி வார்த்தைகள், பிரயோஜனமான வார்த்தைகள், அதை உங்கள் நாவில வைக்க வேண்டும் என்று நீங்கள் தீர்மானம் எடுங்கள். கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, எத்தனை பேர் நல்லா வாழணும் விரும்புறீங்க? விரும்புறவங்க கையை உயர்த்துங்க. எல்லாரும் கவனிச்சுக்கோங்க, நல்ல கையை உயர்த்துங்க. நானும் கையை உயர்த்தி இருக்கிறேன். எத்தனை பேர் நல்லா வாழ விரும்புறீங்க? நல்லா நீங்க வாழணும்னா உங்க நாவை குறிச்சு அதிகமா சிந்திக்கணும், யோசிக்கணும். சில பேர் நாவை குறிச்சு அதிகமா சிந்திக்க மாட்டாங்க, யோசிக்க மாட்டாங்க. அதை விட்டுட்டு முதல்ல செய்ய வேண்டியதை விட்டுட்டு ரெண்டாவது எந்த வழியில முன்னேறலாம், எதை கடைபிடிக்கலாம், எதை செஞ்சா அப்படி ஆயிரலாம், எதை செஞ்சா இப்படி ஆயிரலாம், அது ரெண்டாவது. கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, வாழ்க்கையில முன்னேறதுக்கு முதலாவது எதை கவனிக்கணும்? நாவு. ஒரு ஆம சொல்லுங்க, என்னது? நாவு. ஒரு வார்த்தைகளை, உனக்கு ஜீவனை கொடுக்கிற வார்த்தைகளை பேசுங்கள். உங்கள் நாவிலே உங்களுக்கு ஜீவனை கொடுத்த வார்த்தைகள், மற்றவர்கள் ஜீவனை கொடுக்கிற வார்த்தைகள், உங்கள் வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, கையின் பிரயாசத்திலே, வேலையிலே ஜீவனை கொடுக்கிற வார்த்தைகள், நல்ல வார்த்தைகளை நாவில வைங்கள். நல்ல வார்த்தைகளை உங்கள் நாவில வைக்கும்படி உங்கள் நாவுக்கு தொடர்ந்து என்ன கொடுங்கள்? பயிற்சி கொடுங்கள். கர்த்தரோடு இணைந்திருந்து பயிற்சி கொடுத்தால் சுலபமாக இருக்கும். கர்த்தரை விட்டு விலகி நீங்கள் இருந்தால் அங்கே நாவிலே மரண வார்த்தைகள் அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு என்ன செய்கிறது? இருக்கு. கவனியுங்கள், பிரசங்கம் உங்களுக்கு மாத்திரம் அல்ல, பிரசங்கிக்கிற எனக்கு சேர்த்தேதான். ஏனென்றால் கர்த்தர் சொல்லி இருக்கிறார், நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடிய கூட்டத்தை என்ன செய்ய? ஆயத்தப்படு. எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? வார்த்தைகளை, ஜீவ வார்த்தை, நாவல ஜீவ வார்த்தைகளை மட்டும் வைப்பேன். எத்தனை பேர்? விளையாட்டுக்கு கூட முரண்பாடான வார்த்தைகளை என்ன செய்யாதீங்க, நாவல வச்சு பேசாது. ஏன்? வார்த்தைக்கு என்ன இருக்கு? அது எந்த வார்த்தையா இருந்தாலும் அந்த வார்த்தை என்ன இருக்கு? வல்லமை. தேவ வார்த்தை வாழ வைக்கும், உலக வார்த்தை அழிக்கும்.
நீ உலக வார்த்தையை உன் நாவில வைக்க கூடாது. தேவ வார்த்தையை மட்டும் நீ நாவில என்ன செய்ய வேண்டும்? வைக்க வேண்டும். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, என்னுடைய நாவில் ஜீவன் இருக்கிறது. சத்தம் போதாது. என்னுடைய நாவில் ஜீவன் இருக்கிறது. எங்களுடைய நாவில் ஜீவன் இருக்கிறது. நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 26வது வசனத்தை வேகமா எடுங்க. நீதிமொழிகள் 31:26 வாசிங்க. தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். தயவுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. போதும். தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். எப்படி திறக்கிறாளா? தன் வாயை ஞானம். இங்க வாயின் இருக்கு, வாயினா நாவுன்னு எடுத்துக்கோங்க, சரிங்களா? அப்படின்னா உங்க நாவுல நீங்க என்ன வார்த்தை வைக்கணும்? ஞானமுள்ள மதிகேடான வார்த்தைகளை உங்க நாவுல வைக்காதீங்க. புத்தீனமான வார்த்தைகளை உங்க நாவுல வைக்காதீங்க. புத்தி உள்ள வார்த்தைகள், ஞானமுள்ள வார்த்தைகள், இந்த வார்த்தைகளை பைபிள்ல தேடுங்க. அந்த வார்த்தைகளை கொண்டு வந்து உங்க நாவில வைங்க. ஞானமுள்ள வார்த்தைகளை நாவில வையுங்கள், அங்கே நன்மைகள் நடக்கும். புத்தி உள்ள வார்த்தைகளை உங்க நாவில வையுங்கள், அங்கே நன்மைகள் நடக்கும், ஆசீர்வாதம் நடக்கும். பதட்டலான உருட்டலான வார்த்தைகளை நாவில என்ன செய்யாதீர்கள், வைக்கலாம். சில பேர் பாத்தீங்கன்னா மூடத்தனமா பேசுவாங்க. எப்படி பேசுவாங்க? ரட்சிக்கப்படாதவங்க தங்க நாவல மூலத்தனமான வார்த்தைகளை வச்சு என்ன செய்வாங்க? பேசுவாங்க. அதை கூட உங்களுக்கு நான் கொஞ்சம் காட்டுறேன், கொஞ்சம் அப்படியே வாங்க. மூடனுக்கு தன்னுடைய மதியினத்தின்படி அவனுக்கு என்ன கொடு? பதில் கொடு. நீதிமொழிகள் புஸ்தகம் 26வது அதிகாரம் 26வது அதிகாரம் 5வது வசனம். கவனிக்கிறீங்களா? இங்க மூடன் யாருங்க? சொல்லுங்க. வசனத்தின்படி மூடன் யாரு? ரட்சிக்கப்படாதவங்கள யாரு? அப்போ அவங்க நாவல என்ன வார்த்தையில வைப்பாங்க? மூடத்தனமான வார்த்தைகள், புத்தியினமான வார்த்தைகள், மதிகேடான வார்த்தைகள். அப்படி நபர் வந்து உங்ககிட்ட பேசும் பொழுது ஒருவேளை அவங்களுக்கு நீங்க பதில் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் வந்தால், கட்டாயம் வந்தால், நீங்களும் மூடத்தனமா பதில் கொடுக்க கூடாது, மதியினமா பதில் கொடுக்க கூடாது, ஞானமா பதில் கொடுக்கணும். பாருங்க, அதே அதிகாரத்துல இன்னொரு வசனமும் சொல்லப்பட்டிருக்கு. மூடனுக்கு அவருடைய மறு உத்தரவுன்படி பதில் கொடு, இல்லை என்றால் என்ன செய்யாத? பதில் கொடாது. அந்த இடத்துல எப்படி நீங்க செயல்படணும், பதில் கொடுக்கணுமா வேண்டாம். கர்த்தருடைய பிள்ளைகள் மூடலாய் மாறிவிடக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய நாம மூடத்தனமா மாறிவிடக்கூடாது. மூடருக்கு எது தகும்? கவனிங்க, மூடருக்கு எது தகும்? நீதிமொழிகள் 26:3. குதிரைக்கு சவுக்கும் கழுதைக்கு கடிவாளமும் மூடனுடைய முதுகுக்கு பிரம்பும் ஏற்று. சில பேர் எனக்கு எதுவுமே சரியா பேச தெரியாதுங்க, யாரை விட்டாலும் பேச தெரியும் சொல்லுவேன். எனக்கு எதுவுமே சரியா செய்ய தெரியாதுங்க, எனக்கு பதில் யாரையாவது போய் செய்ய சொல்லுவேன். எனக்கு எந்த அறிவு இல்லைங்க, அதனால நல்ல அறிவுள்ளவங்களை பார்த்து இது எப்படி அதை எப்படின்னு போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இவங்க யாரும் மூடல். கவனிங்க, குதிரைக்கு சவுக்கும் கழுதைக்கு கடிவாளமும். எத்தனை பேர் நீங்க அங்க உள்ள ஒரு ரகசியத்தை கண்டுபிடிச்சீங்க? குதிரை சொல்லுங்க, குதிரை அப்புறம் என்ன போட்டிருக்கு? கழுதை. அங்க குதிரைக்கு என்னதான்? சவுக்கு. கழுதைக்கு என்னது? மேட்ச் ஆகுமா மேட்ச் ஆகாதா? கவனிங்க, மேட்ச் ஆகுமா ஆகாதா? குதிரைக்கு என்னங்க போடணும்?
ஆனா அங்க குதிரையை வச்சு மூடை குதிரையை வச்சு எதை வச்சு அடிக்கிறான்? மூடை சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்களா? இப்ப மூடை குதிரை மேல உட்காந்துருக்கான். குதிரை என்ன செய்யறான்? சவுக்கால குதிரை என்ன பண்ணோம்? அப்படியே தூக்கி வாரி போட்டு 4 மிதி என்ன செஞ்சிட மிதிச்சிருக்கு. புரியுதா? இப்ப மூடமே என்ன பண்றான்? கழுதைக்கு இப்ப என்ன போட்டுட்டு இருக்கான்? கழுதை அவனை பார்த்து சொல்லணும், ஏன் மூட பையல, எனக்கு என்னடா கடிவாளம் போடுற, சவுக்கு வச்சு என்ன 4 அடி அடிச்சு நான் என்ன பண்ணுவேன்? ஓடுவேன். புரியுதா புரியலையா? நாவை பரிசுத்த ஆவியானவர் உதவியோடு வசனத்தை கையாண்டு கட்டுப்பாட்டுக்குள் வைக்கவில்லை என்றால் தாங்கள் செய்கிற காரியங்கள் இப்படி குழப்பமாக தான் என்ன செய்யும் இருக்கும் என்பதை சொல்ல வேண்டும். தாங்கள் செய்கிற காரியங்கள் இப்படி குழப்பமாக இருக்கும். அதனால நீங்க என்ன சொல்லணும்? அந்த வசனத்தின்படி இப்ப வசனத்துக்கு வந்துருங்க. நீதிமொழிகள் 31:26 தன் நாவை ஞான விளங்க திறக்கிறார். உங்க வாயை திறந்தீங்கன்னா நல்ல காரியம் நடக்கிறதுக்காக திறங்க. அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, பிரிஞ்ச குடும்பம் ஒன்னா சேர்றதுக்காக திறங்க. நல்லா இருக்க குடும்பம் 10 உடையறதுக்காக என்ன செஞ்சிடாதீங்க? திறந்துடாங்க. இப்படி சொல்ல வச்சிருக்க சண்டாளம் வந்தான். நல்லா இருந்த குடும்பத்தை எத்தனை ஆக்கிட்டா? 16 ஆக்கிட்டான். நல்லாதான் போயிட்டு இருந்தது வந்து ஆமா வாய திறந்தான், நாக்க நீட்டுனா என்ன ஆயிடுச்சு? ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. அப்படின்னு உங்களை பார்த்து யாரும் சொல்ற மாதிரி வாய் என்ன செய்யக்கூடாது. நீங்க போய் பாருங்க. உங்களுக்கோ இல்ல உங்க குடும்பத்தாருக்கோ பிள்ளைகளுக்கோ மற்ற காரியத்துக்கோ மற்றவர்களுக்கோ நீங்க வாய திறந்தா ஞானமா திறக்கணும். ஆமே சொல்லுங்களேன். பிரயோஜனமா திறக்கணும். அது அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும். அது அவங்களுக்கு வாழ்வு கிடைக்கணும். அதனால உங்களுக்கு நன்மை நடக்கணும். நீங்க நாக நீட்டி யாருக்காவது தீமை என்ன செஞ்சிடக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துக்குள்ள ரட்சிக்கப்படாதவங்க எனக்கு என்ன நாக்கு தெரியுமா? சொல்லுங்க சொல்லுங்க, என்ன நாக்கு? கருநாக்கு. என் நாக்குல விழுந்த அவ்வளவுதான், ஒண்ணும் இல்லாம போயிடும். நீங்க யாரும் பயப்படாதீங்க. பாருங்க, இந்த கருநாக்கு, சிவப்பு நாக்கு, புழு நாக்கு இதை பார்த்து யாரும் என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா நாக்கையும் இயேசுவின் நாமத்தை நாம என்ன பண்ணிடுவோம்? ஆல்ரெடி நிறைய நாவை என்ன செய்யறோம்? ஆமா, கட்டின அனுபவம் நமக்கு கொஞ்சம் இருக்கு. ஆமா, நூற்றுக்கணக்கான நாவை கட்டி தான் என்ன செஞ்சிருக்கிறோம்? வச்சிருக்கிறோம். ஆமா சொல்லுங்களேன். மற்றவர்கள் வாழும்படி தயவுள்ள வார்த்தையை நாக்குல வைங்க. பிரயோஜனமான வார்த்தை நாவுல வைங்க. ஞானமான வார்த்தைகள், நல்ல வார்த்தைகள், புத்தி உள்ள வார்த்தைகள் அப்படி வைங்க. இல்லைன்னா நாக்க வெளியே என்ன செய்யாதீங்க? கொண்டு வராதீங்க. அல்லேலூயா, கொண்டு வராதீங்க. வருஷத்தை முடிக்க போறோம். என் கூட சேர்ந்து சொல்லுங்க. தயவுள்ள போதகம் என் நாவின் மேல் இருக்கிறது. தயவுள்ள போதகம் என் நாவின் மேல் இருக்கிறது. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து கையை பிடிச்சு அப்படியே சொல்ல ஆரம்பிங்க. ஆமா, கையை பிடிச்சிங்களா? அவங்க முகத்தை பாருங்க. தயவுள்ள போதகம் உங்களுடைய நாவின் மேல இருக்கிறது. ஆகையால் நீங்கள் வாயை திறந்தால், நாவை பயன்படுத்தினால் மற்றவர்கள் வாழ்வடைவார்கள். நீங்களும் வாழ்வடைவீர்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 4 பேர் சொல்லணும். நாவை திறந்து எங்களை வாழ வச்சாங்க. எந்த மாதிரி ஆமென் சொல்ல போறீங்க? யாரும் உங்களை பார்த்து நாவை திறந்து வாழ்க்கையை முடிச்சுட்டான்னு என்ன செய்யக்கூடாது? சொல்லிடக்கூடாது. எத்தனை பேருக்கு குழாய் சண்டை தெரியும்? தெரியுமா தெரியாதா? ஆமா ஆமா, குழாய் சண்டை. குழாய் சண்டைகளோட இப்ப கொஞ்சம் புழு சண்டை என்ன செஞ்சிருச்சு? ஒட்டிருச்சு. என்ன சண்டை? எங்க நிக்கிற? நீ எங்க இருக்கிற? உன் வீட்டு வாசலுக்கு நான் வர்றேன். நீதிமொழிகள் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 18ஆவது வசனம்.
நீதிமொழிகள் 12:18 எடுத்தவங்க வாசிங்க, சீக்கிரம் முடிக்க போறேன். நீதிமொழிகள் 12:18 உண்டு. ஓஷதம், ஞானம் உள்ளவருடைய நாவோ என்னது? ஓஷதம். எல்லாரும் சொல்லுங்க, ஓஷதம். சொல்ல மாட்டீங்களா? ஓஷதம், ஓஷதம். ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு முன்னாடி சொல்ல வைக்கவா? சொல்லிருங்க சத்தம் போட்டு, ஓஷதம், ஓஷதம், ஓஷதம். யாரையாவது முன்னாடி கூப்பிடலாம் நினைக்கிறேன். சீட்டு யாரு மேலே விட போகுதுன்னு தெரியல, பார்த்துக்கோ. ஆனா எப்படி ஆரம்பமாகுது வசனம்? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எனக்கு இந்த சாப்டர் ரொம்ப பிடிக்கும். என்ன சாப்டர்? இந்த வசனத்தினுடைய முன்பகுதி சாப்டர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்படி பிடிக்கும்? பிரசங்கம் பண்றதுக்கு. நீங்க வேற எனக்கு தனிப்பட்ட முறையில பிடிக்கணும் தப்பா நினைச்சுக்கிறாரு. என்ன இருக்குது? பட்டய குத்துகள் போல் பேசுகிறது. அங்க சுத்த தமிழ்ல எழுதிருக்கு பட்டயம். பட்டயம்னா என்னது சொல்லுங்க? பட்டயம்னா என்னது? பின்னாடி பேசுங்க ஐயா. பட்டயம்னா என்னது தெரியாத உங்களுக்கு? இல்ல பாஸ்டர், நாங்கெல்லாம் பிசில் தான் பார்த்துருக்கிறோம், துப்பாக்கி தான் பார்த்துருக்கிறோம், கத்தியெல்லாம் நாங்க பார்த்ததில்லை, அருகாமானெல்லாம் நாங்க பார்த்ததில்லை. அப்படியா? பட்டயம்னா கத்தி. சில பேருக்கு நாக்கு எப்படி இருக்கு? அப்பப்ப என்ன தீட்டுறாங்க? பின்னாடி இருந்து ஒரு சகோதரன் எனக்கு என்ன எடுத்து கொடுக்கிறாரு? பாயிண்ட் எடுத்து கொடுக்கிறாரு. அப்பப்ப நாக்க என்ன பிடிப்பாங்களாம்? சாணம் பிடிக்கும் போது நீங்க பார்த்துருக்கிறீங்களா? அப்படியே தீப்பழம் என்ன செய்யும்? அப்படியே பாருங்க, அப்படியே பாருங்க, சரன்னு பாருங்க. கத்திய சாணம் பிடிக்கும் போது தீப்பிழம்பு. அது போல சில பேர் அப்பப்ப நாக்க என்ன பிடிப்பாங்க? சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சதக்குன்னு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? நாக்க வச்சு வெட்டுறாங்களா குத்துறாங்களான்னு தெரியல. அப்படி சில பேர் இருக்காங்களா? உங்களை யாரையும் நான் சொல்லலைங்க. நீங்க வசனத்துல சில பேர் அப்படி இருக்காங்களா? ஓ, கவனிக்கிறீங்களா? பட்டய குத்துகள் போல் பேசுகிறவரும் உண்டு. இன்னைக்கு சொல்லல, இந்த நவீனமான நாட்கள்ல அப்பவே அப்படி ஆட்கள் கொஞ்சம் பேர் இருந்திருக்கிறாங்களா? நம்ம கொஞ்சம் பேர் விசுவாசிப்போம். எப்படி விசுவாசிப்போம் சொல்லுங்க? எல்லாரும் சொல்லுங்க. எப்படி கொஞ்சம் பேர் விசுவாசம். பட்டய குத்துகள் போல் பேசுகிறவங்களும் உண்டா? ஆமா. நாக்க வெளியே கொண்டு வந்தாங்கன்னா பாருங்க, ரத்தம் வராது, ஆனா என்ன உண்டாகும்? சில பேர் சொல்லுங்க, மனக்காயம் ரொம்ப ஆயிருச்சுங்க. அப்படின்னால என்ன அர்த்தம்? ஆமா, பல பட்டய குத்துகள் வாங்கி இருக்கிறாங்க போல ரணமாயிருச்சுன்னு சொல்லுவாங்க. காயம் ஆறலங்க. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த வசனத்துடைய முன்பகுதியில இல்லாமல் இந்த வசனத்துடைய பின்பகுதியில இந்த வருஷத்துடைய முடிவுல தீவிரமாய் வர வேண்டும் என்று தீர்மானம் எடுக்க வேண்டும். வசனத்துடைய பின்பகுதி எப்படி சொல்லப்பட்டிருக்கு? ஞானம் உள்ளவருடைய நாவு என்னது? ஓஷதம். ஓஷதம் என்னதுங்க? காயத்துக்கு உண்டான மருந்து. உன் நாவு முதலாவது உன் காயத்துக்கு மருந்தா இருக்கட்டும். உன் நாவு மற்றவருடைய காயத்துக்கு மருந்தா இருக்கட்டும். அது மனதில் உண்டான காயமா இருந்தாலும் சரீரத்தில் உண்டான காயமா இருந்தாலும் மருந்தா இருக்கட்டும். பாருங்க, ஒரு வியாபாரி வருகிறான், அவன் கள்ளர் கையில் அகப்படுகிறான். கள்ளர்களும் இடத்திலிருந்து எல்லாவற்றையும் உரிவிட்டு அவனை குத்துயிராய் போட்டு விடுகிறார்கள். முதலாவது ஒரு ஆசாரியன் வருகிறான், உதவி செய்ய வேண்டும் என்று நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிற சத்தியம் அவனுக்கு தெரியும். குத்துயிராய் கிடந்தவனை ஓரமாய் பார்த்து விட்டு போய்விடுகிறான். பின்பு ஒரு லேவியன் வருகிறான், அவனும் ஓரமாய் ஒதுக்கி போய்விடுகிறான். பின்பு ஒரு சமாரியன் வருகிறான். இந்த ஆசாரியனால் லேவியரால் யூதர்களால் ஒதுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட சமாரியன் வருகிறான். குத்துயிராய் கிடந்தவனை கண்டு முதலாவது அவனுக்கு காயங்களுக்கு என்ன எடுக்கிறான்? காய
காயம் கட்டுது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? நாக்கு மற்றவங்களை என்ன கட்டணும்? எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க போறீங்க? எத்தனை பேர் காயம் கட்டணும்? என்ன கட்டணும்? காயம்தான் கட்டணும். இருக்கிற காயத்தை என்ன ஆக்கிடக்கூடாது? ஆமா, பெருசாக்கிடுவோம். நாக்கு போய் இருக்கிற காயத்தை குத்தி கிழிச்சு என்ன செய்யக்கூடாது? அங்கங்க ரத்தம் வடிகிற மாதிரி, இயேசு சிலுவையில சவுக்கால் அடிச்சோன்னு அங்கங்க ரத்தம் பீறிட்ட மாதிரி ஆகிடக்கூடாது. சொல்லுவாங்க இல்லையா, வெந்த புண்ணுல என்ன பாய்ச்சிட்டாங்க? நீங்க யாராவது அப்படி இருக்கீங்களா? ஹலோ, பின்னாடி. வெந்த புண்ணுல என்ன பாய்ச்சிட்டாங்க? ஓசதம். எல்லாரும் சொல்லுங்க, ஓசதம். கெட்ட வார்த்தை போடாதனால பாருங்க, திரும்ப தயங்கி தயங்கி சொல்றீங்களா? நல்ல வார்த்தைன்னு நீங்க நினைச்சு ஏற்றுக்கிட்டவங்க சத்தமா சொல்லுங்க, ஓசதம், ஓசதம், ஓசதம். ஓசதம்னா மருந்து. ஓசதம் என்பது ஒரு விலை உயர்ந்த குணத்தை கொடுக்கிற, ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தைலம். நாம் அந்த தைலமா இருக்கணும், விலை உயர்ந்த ஒரு தைலமாய், ஓசதமாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க களத்துல குதிக்கிறதுக்கு புறப்பட்டாங்கன்னா நீனும் களத்துல குதிக்கிறதுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது? புறப்பட்டுக்கூடாது. உடனே நாக்கு என்ன செய்யணும்? நாம இயேசுவின் நாமத்தினாலே நான் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள என்ன செய்யட்டும்? வரட்டும். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? உதவி செய்வார். என் நாவு எப்போது எப்படி இருக்கணும்? ஓசதமா இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என் நாவு எனக்கு ஓசதமா இருக்க வேண்டும். என் நாவு என் குடும்பத்தாருக்கு ஓசதமா இருக்க வேண்டும். குறிப்பா என் நாவு என் பிள்ளைகளுக்கு ஓசதமா இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு, சுற்றி இருக்கிறவர்களுக்கு ஓசதமா இருக்க வேண்டும். ஓசதமா என்ன செய்யும்? எனக்கு துரோகம் செய்கிறவர்களுக்கும் என்னை எதிர்த்து நிற்கிறவர்களுக்கும் என் நாவு எப்படி இருக்கட்டும்? மருந்தாக இருக்கட்டும், நல்ல ஓசதமா இருக்கட்டும். விளங்கினவங்க கையை ஊத்தி ஆமென் சொல்லுங்க. இது ஆவிக்குரிய வாழ்க்கை. பாஸ்டர் எப்படி மேட்ச் ஆகும் அப்படின்னா நீங்க உலக வாழ்க்கையை இன்னும் என்ன பண்றீங்க? கவனிக்கிறீங்க. உலக வாழ்க்கை என்பது வேறு, ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது வேறு. அது வடதுருவம், இது தென்துருவம். ரெண்டு எப்போது ஒன்னா சேராது. கர்த்தர் சாத்தானியும் ஒன்னா ஒரு நாள் என்ன செய்ய முடியாது? சேர முடியாது. உலக வாழ்க்கையும் ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஒரு நாள் ஒன்னா சேர முடியாது. அதை வெறுக்க வேண்டும், இதை நேசிக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? எல்லாம் அன்பு சம்பந்தப்பட்டது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? உன் நாவை நீங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முயற்சிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் அன்பை விரும்புகிறீர்கள், அன்பை அனுமதிக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஆமென் சொல்லுங்களேன். அன்பின் தேவனை நோக்கி பார்க்கிறீர்கள் என்று அர்த்தம். அன்பை அறிந்து கொண்டு வருகிறீர்கள் என்று அர்த்தம். கர்த்தருக்கு பிரியமான தேவஜனம். நாவு எப்போதும் அது ஓஷதமா இருக்கட்டும், மருந்தாக, காயங்கட்டுகிறதாக, காயத்தை ஆற்றுகிறதா இருக்கட்டும். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, என்னுடைய நாவு நல்ல ஓஷதம். என்னுடைய நாவு மற்றவர்களை காயம் கட்டுகிற மருந்தாகிய ஓஷதம். என்னுடைய நாவு என்னையே காயம் கட்டுகிற மருந்தாகிய நல்ல ஓஷதம். ஆமென். அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனம் பார்த்துருவோம், முடிச்சிருவோம். நீதிமொழிகள் 15:2. ஞானிகள் நாவு அறிவை உபயோகப்படுத்தும், மூடரின் வாயோ புத்தியினத்தை காக்கும். புத்தியினத்தை கக்கும். கவனிங்க, எல்லாம் எடுத்துட்டீங்களா? நீதிமொழிகள் 15:2. ஞானிகளின் நாவுகள். நீங்களா யாரு? ஒரு சில பேர் சொல்லியிருக்கீங்க. சில பேருக்கு பாருங்க, அதையே நீங்க நம்பல, நான் ஒரு ஞானின்னு சொல்லி. முதல்ல அதுக்கு பாருங்க, விசுவாச அறிக்கை நம்ம போட வேண்டியது ஒரு கட்டாயம் ஆயிடுச்சு. பாருங்களேன். ஆமா ஆமா, என் கூட சேர்ந்து சொல்லுங்க, நான் ஒரு ஞானி, நான் ஒரு ஞானி, நான் ஒரு ஞானி. ஏனென்றால் என் தகப்பன் இயேசு சர்வ ஞானி. சர்வ ஞானின்னு கொண்டு வந்து அப்படியே இருதயத்துல மனதுல நிறுத்துங்க. அப்ப நீங்க யாருன்னு சொல்லி தெரியும்? உலக ஞானிய பெரியவங்கள பார்க்காதீங்க, உலக அறிவாளிகளை பெரியவங்கள பார்க்காதீங்க. உலக ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டார்? பைத்தியத்தை. பைத்தியமா இருந்த உங்களை உலக ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி இப்ப கர்த்தர் யாரை மாத்திட்டாரு? ஞானியாக. எதை மாதிரி ஆமென் சொல்ல போறீங்க? அப்படி பார்த்தா முதல் யார் தெரியுமா? நான்.
எனக்கெல்லாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒரு 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 தகுதியும் தெரியல, ஒரு திறமையும் கிடையாது, அந்த அளவுக்கு படிப்பும் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்மளை மிஞ்சுறதுக்கு யாருமே இல்லை. எத்தனை பேர் ஆமா சொல்ல போறீங்க? ஆமா, எதுவா இருந்தாலும் நம்ம கிட்ட வந்துதான் என்ன செய்யணும்? கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஏனென்றால் ஒரு அறிவு இருக்கிறது. நான் ஆராதிக்கிற என் தேவன் சர்வ ஞானி, அவருடைய பிள்ளையாகிய நான் யாரு? ஞானி. ஒரு ஆமா சொல்லுங்க. நீங்கள்லாம் ஞானிகள். ஞானின்னு முதல் என்ன செய்யுங்க? ஒத்துக்கொள்ளுங்க. அந்த இடத்துல உறுதியா இருங்க. ஞானிகளின் நாவு. உங்க நாவு என்ன நாவு? ஞானிகளின் நாவு. ஐயோ நான் ஒரு முட்டாளுங்க, நான் ஒரு பிதற்றலுங்க, அப்படிதான் என்ன செய்ய, நான் ஒரு விவரம் தெரியாத ஆளுங்க. தயவு செய்து யாரும் இப்படி சிந்திக்காதீங்க, இப்படி பேசாதீங்க. நான் ஒரு ஞானவான், என் நாவும் ஒரு ஞானமான நாவு. ஞானம் விளங்க நாவை தர என்ன செய்வேன்? தரப்பேன். வெற்றிக்காக ஒரு நாவை பயன்படுத்து, தோல்விக்காக ஒரு நாவை பயன்படுத்தாது. சூழ்நிலை சரியில்லை என்றால் சூழ்நிலை சரியில்லை என்று சொல்வதற்கு நாவை பயன்படுத்தாது. இந்த சூழ்நிலை சீக்கிரமாய் மாறிவிடும் என்று சொல்வதற்கு ஒரு நாவை என்ன செய்ய பயன்படுத்து. குறைவு இருக்கிறது என்றால் குறைவு இருக்கிறது என்று சொல்வதற்கு ஒரு நாவை பயன்படுத்தாது. இந்த குறைவு என்பது இது தற்காலிகமானது, என் தேவன் நிறைவின் தேவன் என்று சொல்வதற்கு ஒரு நாவை என்ன செய்? பயன்படுத்து. இந்த வருஷத்தினுடைய கடைசி நாட்கள்ல இப்படியாப்பட்ட தீர்மானத்தை எடுத்து கர்த்தருக்கு பிரியமான தேவஜனம். ஆகையால் ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும். எதை உபயோகப்படுத்தும்? ஞானமான நாவு வெற்றியான காரியங்களை பேசும், ஜெயமான காரியங்களை பேசும், பிரயோஜனமான காரியங்களை பேசும், நல்ல காரியங்களை பேசும். அதான் அறிவாய் பயன்படுத்துவது. எப்படி பயன்படுத்துவது? அறிவாய் பயன்படுத்தும். உங்க மாம்சகனால பாக்குறீங்க, சூழ்நிலையை பார்த்து அதை பேசக்கூடாது. அது ஞானமான நாவு அல்ல, அது மூடருடைய நாவு. நீங்கள் நான் இன்னும் உலகத்துல தான் இருக்கிறோம். இந்த உலகத்துல சாத்தான் குறைவுகளை தொடர்ந்து விதைக்க முயற்சி பண்றான், பிரச்சனைகளை விதைக்க முயற்சி பண்றான், போராட்டங்களை விதைக்க முயற்சி பண்றான். சில நேரங்களில் லேசா அது தெரியுது, உடனே அதை கண்ணால மாம்ச கண்ணால பார்த்து நாவோட அந்த வார்த்தையை தூக்கி போடக்கூடாது, அதை நிறுத்தணும். நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறோம். எத்தனை பேர் அமைஞ்சல போறீங்க? மறந்து விடக்கூடாது. நீங்கள் நானும் பரலோக வாசிகள் என்பதை மறந்து விடக்கூடாது. நீங்கள் நான் இந்த பூமியில ஆசீர்வாதமாக வாழ்வதற்கு அழைக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த நாவை ஆசீர்வாதத்துக்காக திறக்க வேண்டும். இந்த நாவு எப்போதும் ஆசீர்வாதமான நாவா என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? என் கூட சேர்ந்து சொல்லுங்க. என்னுடைய நாவை அறிவு உண்டாகும்படி பயன்படுத்துவேன். என்னுடைய நாவு அறிவை எப்பொழுதும் பயன்படுத்தும். என்னுடைய நாவு எனக்கு ஆசீர்வாதமாக மட்டும் இருக்கும். என்னுடைய நாவு எனக்கு நன்மைக்காக மட்டும் பயன்படும். என்னுடைய நாவு எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும், நன்மைகளை கொண்டு வரும், வாழ்வை கொண்டு வரும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம், ஜெபிப்போமா? கண்களை மூடுவோம், ஜெபிப்போம்.